தொடர்ந்து நம்ம திருமண பொருத்தங்களிலே மகேந்திர பொருத்தத்தை பார்ப்போம். மகேந்திர பொருத்தம் எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பெண்ணுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்திரிய சுகங்கள் என்று சொல்வோம் அல்லவா, அதில் எல்லாமே சேர்ந்திருக்கு தானே. அது கட்டாயமாக இந்த பொருத்தமும் அமை. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 29ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025. இன்று சனிக்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:06, சூரிய அஸ்தமனம் 6:56. இன்றைய திதி வளர்பிறை நவமி. வளர்பிறை நவமி திதி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 30ஆம் தேதி அதிகாலை 1:45க்கு முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் புரட்டாதி. புரட்டாதி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 30ஆம் தேதி அதிகாலை 4:52க்கு முடிவடைந்து உத்தராட்டாதி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:36 மதியம் 12:31 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:57 6:56 வரை. தொடர்ந்து 6:56 8:25 வரை. ராகு கால நேரம் காலை 10:03 11:32 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:29 3:58 வரை. கூலிகன் காலை 7:05 8:34 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று இரவு 11:03க்கு முடிவடைந்து அதே வேளையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு எதிர்ப்பு, மீன ராசி மிதுன ராசிக்கு அசதி, கடகராசிக்கு சிக்கல், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு தாமதம், விருச்சக ராசிக்கு மகிழ்ச்சி, தனுசு ராசிக்கு தடங்கல், மகர ராசிக்கு நட்பு, கும்ப ராசிக்கு பயம், மீன ராசிக்கு கவலை. தொடர்ந்து நம்ம திருமண பொருத்தங்களிலே மகேந்திர பொருத்தத்தை பார்ப்போம். மகேந்திர பொருத்தம் எதுக்காக பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பெண்ணுக்கு தேவையான வசதிகளை இந்த ஆண்மகன் அமைத்து கொடுப்பாரா என்பது அதுக்கு முதல் விஷயம். அந்த வசதிகள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு தக்கவாறு அமைத்து கொடுப்பார்கள், இந்த ஆண் அமைத்து கொடுப்பாரா அப்படின்னு பார்க்குறாங்க. இது என்னன்னா, இப்போ இருக்கிற காலத்துக்கு இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதாவது அந்த பொருத்தங்களில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த பொருத்தம் இதற்கு தான் அமைக்கப்பட்டது என்பது அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையிலே நம்ம பார்த்தோம்னா, ஆணும் வேலை செய்கிறாங்க, பெண்ணும் வேலை செய்கிறாங்க. பெண்களுக்கு ஏற்ற வசதிகளை பெண்களே இப்பொழுதெல்லாம் செய்து கொள்கிறார்கள். அதனால் இந்த மகேந்திர பொருத்தம் என்பது இந்த காலத்துக்கு அது எப்படின்னு ஒத்து வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இருவரும் வேலை செய்கிறார்கள் என்றாலும் கூட அந்த பெண்ணுக்கு தேவையான வீடு வசதி, அவங்களுக்கு பாய்க்கக்கூடிய பொருட்கள், வீட்டில் தளவாட பொருட்கள் எல்லாமே இந்திரிய சுகங்கள் என்று சொல்வோம் அல்லவா, அதில் எல்லாமே சேர்ந்திருக்கு தானே. அது கட்டாயமாக இந்த பொருத்தமும் அமைந்திருந்தால் நல்லது தான். அப்போ நம்ம இந்த மகேந்திர பொருத்தம் என்பது இந்திரனுக்கு நிகரான வசதிகளை இந்த ஆண்மகன் இந்த பெண்ணுக்கு செய்து கொடுப்பார்களா என்பதை இந்த கருத்து தான் இந்த மகேந்திர பொருத்தம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம இஸ்ரி தீர்க்கம் அடுத்த பொருத்த கணக்கில் வருது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம் நாளைய பதிவிலே. நன்றி, வணக்கம்.